अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः, श्रीहरये नमः, श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। प्रजेशा वयं ते परेशाभिसृष्टा नयेन प्रजा वै सृजामो निषिद्धाः। स एष त्वया भिन्नवक्षानुशेते जगन्मङ्गलं सत्त्वमूर्तेऽवतारः। वयं विभोते नटनाट्यगायका येनात्मसाद्वीर्यबलौजसा कृताः। स एष नीतो भवता दशामि मां किमुत्पतस्तः कुशलाय कल्पते। सभासु सत्रेषु तवामलं यशो गीत्वा सपर्यां महतीं लभामहे। यस्तां व्यनैषीद्भृशमेष दुर्जनो दिष्ट्या हतस्ते भगवन् यथामयः। हरे तवाङ्घ्रिपङ्कजं भवापवर्गमाश्रिताः यदेष साधुहृच्चयः त्वया सुरः समापितः। वयमनुचरमुख्याः कर्मभिस्ते मनोज्ञैः तैः दितिसुतेन प्रापिता वाहकत्वं। स तु जनपरितापं तत्कृतं जानता ते नरहर उपनीतः पञ्चतां पञ्चविंश। वयमीश किन्नरगणास्तवानुगादितिजेन विष्टिमुनानुकारिताः। भवता हरे सवृजिनोऽवसादितः नरसिंह नाथ विभवाय नो भव। जय बोलो नरसिंहमूर्ति की जय। भगवानुடைய நரசிம்ம அவதார வைபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹிரண்யாக்ஷன், பிரஹ்லாதன், நரசிம்மமூர்த்தி, இந்த கதையிலேருந்து எதற்காக இதை நம்ம ஸ்ரவணம் பண்ணணும், எதற்காக நம்ம இதை படிக்கணும், மனனம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்கா, எல்லாருக்கும் சுகம் சாந்தி இது மட்டும்தான் வேணும், ஆசை. எல்லாரும் எங்க சுகம் எங்க சுகம், காத்தால எழுந்ததுலேருந்தும் ஏதாவது விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். எதற்கு இதெல்லாம் பண்றோம்? சுகம் கிடைக்கும் கிடைக்கும், இதுல சுகம் கிடைக்குமா? ஆனா கிடைக்கிறது இல்லை. அதனால வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறோம். இப்படி ஒவ்வொன்றும் எடுத்து பார்த்து பண்ணி சுகம் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. அதனாலேயே சாந்தியும் கிடைக்கிறது இல்லை, திருப்தி கிடைக்கிறது இல்லை. அப்போ அதற்கு என்ன வேணும், அவசியம் என்ன அப்படின்னா விவேகம் வேணும். சுகம் அடையணும்னா இது பண்ணினாதான் சுகம் கிடைக்கும், சாந்தி கிடைக்கும். துக்காலயம் அசாஸ்வதம் அப்படிங்கிற அந்த விவேகம் வேணும். ஆனா அதுலேருந்து எப்படி துக்கம் நம்மளுடைய மனசுல ஒட்டாம வச்சுக்கிறது அப்படிங்கிற ஞானம் வேணும். அப்பதான் சுகம் கிடைக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அவிவேகத்தை மாற்றி வைக்கணும். இப்போ ஒரு அழுக்கான வெள்ளம் கிளாஸ்ல இருக்கு, ஒரு கிளாஸ்ல எடுத்திருக்கோம். அந்த அழுக்கு வெள்ளத்தை கொட்டி களையாம எப்படி சுத்த ஜலமாக்குறது அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த அந்த அழுக்கு ஜலம் இருக்கக்கூடிய கிளாஸ்ல சுத்தமான ஜலத்தை விட 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 அழுக்கெல்லாம் வெளியில வந்து பாக்கி இருக்கிறது சுத்தம் மட்டும்தான் அங்க பாக்கி இருக்கும். அப்படி சுத்த ஜலம் ஆக்குறோம்லவா, அதே மாதிரிதான் நம்மளுடைய மனசுல அவிவேகம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? விவேகமான அந்த ஞானத்தை உள்ள போட்டு மொள்ள 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 போட்டு 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 சுத்தமா மனசை வெண்ணையாட்டமா வச்சுக்கணும். இதுதான் ஒரே ஒரு வழி. அதுக்குதான் பகவன் நாம சங்கீர்த்தனம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப கோபத்தை மாத்தி வைக்கணும் அப்படின்னு கோபம் படாது, தப்பு. நல்லதுக்கு மட்டும்தான் கோபம் வரப்படும், எல்லாத்துக்கும் எடுத்தா பிடிச்சா கோபம் வரப்படாது அப்படின்னு நினைச்சிட்டு நான் நாளையிலேருந்து கோபமே படமாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தால் கூட விகாரத்துக்கு அடிமைப்பட்டு நம்ம மனசு கோபப்பட்டுடும். அப்போ கோபத்தை மாற்றி வைக்கணும் 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 அப்படின்னு நினைக்காம பகவான் மேலே ஸ்ரத்தையை போட்டோம்னா தானாகவே கோபம்
விலகிக்கும். அதுதான் சுலபமான வழி. அப்போ ஹிரண்யகசிபு அப்படிங்கிறது என்னது? அவிவேகத்தை பிரதிபாதிக்கிறது. அதே அசுர குலத்திலே வந்த பிரஹ்லாதன், அந்த பிரஹ்லாதன் அவர் என்ன குறிக்கிறார் அப்படின்னா விவேகத்தை குறிக்கிறார், விவேகத்தை ஊட்டி கொடுக்கிறார். அந்த அப்பேற்பட்ட அந்த பிரஹ்லாதன் பக்தோத்தமன். அந்த அசுர குழந்தைகளுக்கெல்லாம் குருகுலத்துல படிச்சுட்டு இருக்கிறா. குரு தலிகை பண்றதுக்கு எதுக்கோ போயிருந்தா மாறி நிற்கிற சமயத்துல நாராயணனுடைய வைபவத்தை, எது பகவான், யார் பகவான், அவரை எப்படி அடையிறது, எதற்காக நம்ம பிறந்திருக்கோம், எப்போலேருந்து நம்ம பக்தி பண்ணணும் அப்படிங்கிற பல கேள்விகள் நம்மளுடைய மனசுல போட்டு அலட்டின்னு இருக்கக்கூடிய சாதாரணமான கேள்விகளுக்கு அந்த குழந்தையான பிரஹ்லாதர் அத்தியுதமாக சொல்லி கொடுக்கிற அந்த குழந்தைகளுக்கு அது இன்னைக்கு அனுபவிக்கலாம். முதல்லயே பாகவத தர்மத்தை உபதேசம் பண்றார் பிரஹ்லாதர். கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞः தர்மான் பாகவதானிஹ துர்லபம் மானுஷம் ஜன்ம ததப்யத்ருவமர்த்ததம். இந்த புத்தி உள்ளவர், பிராஜ்ஞா, நன்கு புத்தி இருக்கிறவா இந்த உலகத்துல எப்போ பாகவத தர்மத்தை பண்ண தொடங்குவா அப்படின்னா கௌமாரே, சின்ன குழந்தை வயசுலேருந்தே பகவத் பக்தி பரமான நிஷ்காம கர்மங்களை பண்ணணும். ஆச்சரேத்து அப்படின்னு எடுக்கிறார். சின்ன குழந்தையிலேருந்தே பக்தி பண்ணணும். ஏன் அப்படிங்கிறதுக்கு கேட்கிறா. சொல்றார், மானுஷம் ஜன்ம துர்லபம் ததவி அத்ருவம் அர்த்ததம். அந்த மனிதர் யோனியில இந்த ஜென்மா கிடைக்கிறதே துர்லபம். ஒரு மானுட வேஷம் கிடைக்கிறது அப்படின்னாலே துர்லபம். அது கிடைச்சாலும் அத்ருவம் அப்படிங்கிறார். அத்ருவம்னா சாஸ்வதம் அல்லாதது. கிடைச்சாலும் அது எப்போவுமே மனிதருடைய ஜென்மா எடுத்துட்டே இருப்போம், இல்லை மனித ஜென்மா பூர்த்தியாகும் அப்படிங்கிற சாஸ்வதம் எதுவுமே இல்லை. இதுதான் அர்த்தம், இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்றார். இதுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றார். என்னன்னு பார்க்கலாம். யதாஹி புருஷஸ்யேஹ விஷ்ணோஃ பாதோபசர்ப்பணம் யதேஷ சர்வபூதானாம் பிரிய ஆத்மீஸ்வர சுஹ்ருத். இந்த உலகத்துல மனுஷ ஜென்மம் கிடைச்சவாளுக்கு விஷ்ணோஹோ பாதோபசர்ப்பணம், அந்த மனுஷ ஜென்மாவை விஷ்ணு பகவானுடைய பாதங்கள்ல சமர்ப்பணம் பண்ணினாதான் அதுக்குண்டான பூர்ணத்துவம் கிடைக்கும். மனுஷ ஜென்மா எடுத்த பலன் என்ன? அந்த பகவான்ல போய் லயிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த பகவான் தான் சகல சராச்சரங்களுக்கும் பிரியகரனும் ஆத்மாவும் ஈஸ்வரனும் சுஹ்ருத்து ஹிதைஷியம் ஆகக்கூடியவர். அப்போ அப்பேற்பட்ட எங்கேருந்து வந்தோமோ அங்கே போய் லயம் அடைஞ்சாதானே நம்மளுடைய இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சைக்கிள் நிற்கும். அப்புறம் என்ன சொல்றார்? பிராபஞ்சிகமான இந்த சுகானுபூதிகள்ல ரொம்ப முயற்சி அவசியம் இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா சரீர சம்பந்தமான இந்த பிராபஞ்சிக துக்கம் சுகம் எல்லாம் வந்துட்டு போயின்னு இருக்கும். இதெல்லாம் என்னத்தினால? தெய்வாத்து, இதெல்லாம் பிராரப்த கர்மத்தினால நடக்கிறதாக்கும். அதை ரொம்ப கண்டுட்டு இருந்தோம்னா துக்கம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நிற்கும். அதனால மனிதனுடைய ஆயுஷ்காலம் அப்படிங்கிறது கொஞ்சம்தான். அது எப்படி போறது அப்படின்னு சொல்றார். பும்சோ வருஷசதம் ஹ்யாயுஹு தத்தர்மம் சாஜிதாத்மனஹ நிஷ்பலம் யதசௌ ராத்ரியாம் ஷேதேந்தம் பிராபிதஸ்தமஹ. மனிதனுடைய பரமாயசு வருஷசதம், 100 வருஷம்னு போடுறா. அது பிரஹ்லாதன் அந்த சமயத்துல சொல்லியிருக்கார். இப்போ பெரும்பாலும் 70 வயசு அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு பரமாயுசுன்னு எடுத்துக்கலாம். சரி, அவர் பிரஹ்லாதன் சொன்ன மாதிரியே எடுக்கிறோமே, 100 வயசுன்னு போட்டுக்கோங்க. அதுல நேர் பகுதி தத் அர்த்தம் எப்படி போறது? நம்ம கண்ட்ரோல் இல்லாமலே போயிடுறது. மனசை அஜிதாத்மனா மனசை கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே போயிடுறது, ரொம்ப நிஷ்பலமாக போயிடுறது. அது மட்டுமல்ல, பாக்கி எங்கன்னா தூங்கியே போயிடுறது. முக்தஸ்ய பால்யே கௌமாரே, இப்படி 100 வருஷம் அப்படி போச்சா, அதுக்கப்புறம்
குழந்தையில என்ன, சின்ன குழந்தையா இருக்கிறத புத்தி உரைக்காம இருக்கும்லவா, அப்போ புத்தி உரைக்காம யார் என்ன சொல்றாலோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது. ஒரு 5 வயசு 4 வயசு குழந்தையெல்லாம் தன் இஷ்டத்தோடு நடக்கிறது இல்லை இல்லவா. அம்மா சாப்பிட்டு சொன்னால் சாப்பிடும், விளையாடு சொன்னால் விளையாடுறது. அந்த மாதிரி யார் அவள் கூட, அந்த குழந்தை கூட இருக்கக்கூடியனா யாரெல்லாம் என்ன சொல்கிறோ அது மாதிரி நடந்துக்கும். ஏன்னா புத்தி உரைக்கலை அப்படிங்கிறதுனால அப்படி பால்யம் அப்படியே ஓடி போயிடும். சரி, கௌமாரம் வந்துடுத்து அப்படின்னா கிரீடதா, விளையாட்டுலேயே புத்தி இருக்கும். எதுவும் வேண்டாம், விளையாடணும் விளையாடணும் விளையாடணும், படி குழந்தை எனக்கு விளையாடணும் அம்மா அப்படின்னு குழந்தைய சொல்லி ஓடி போயிடும் விளையாடுறதுக்கு. அப்போது கிரீடதா, கிரீடா தத்பரா, விளையாட்டுலேயே ஆசை இருக்குமாம் கௌமார வயசில். இப்படி எவ்வளோ வருஷம் ஓடினுமாம்? 20 வருஷம் போயிடும். ஆச்சா, 100லேருந்து 20 கழிச்சுடுங்கோ, பாக்கி 80 தான் பாக்கி. 20 வயசு இப்படியே ஓடிடும். அதுக்கப்புறம் வயசு ஆகிறது ஜரையா கிரஸ்த தேகஸ்ய, வயசாயிடும். அதுக்குள்ளே கொஞ்சம் வேலை பார்த்து எல்லாம் பண்ணி செட்டில் ஆகிறதுக்குள்ளே வயசாயிடும், ரிட்டையர்மெண்ட்டாக அந்த ஏஜ் வந்துடும். வயசானா என்ன ஆயிடுறது, சரீரம் தளர்ந்துடும், மனசு அப்பவும் கண்ணாட்டமாக இருக்கும். ஆனாலும் பிரயோஜனம் இல்லையே, சரீரம் ஒத்துழைச்சாதானே பல விஷயங்கள் பண்ண முடியும். சரீரம் உடஞ்சு போய் எதுவுமே பண்ண முடியாமல் விம்சதிஹி ஆதி, அப்படி ஒரு 20 வருஷம் போயிடும். இப்படி துராபூரேண காமேன மோகேன ச பலீயசா, துக்கங்கள் சுழன்று இருக்கக்கூடிய காமத்திலையும் மோகத்திலையும் ஆசையிலையும் கிரகேஷு சக்தசிய, ஆத்து விஷயங்கள் கிரகவருத்திகளில் ஆசைப்பட்டு இப்படி பாக்கி இருக்கிற நாட்களும் போயிடும். இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு ஆத்து விஷயங்களையே பார்த்து இந்த உலக விஷயங்கள்லையே முங்கி 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 அப்படி வயசாகிடும். மொத்தத்தில் என்னைக்கு தான் நம்ம ஆத்மாவை மோச்சனம் கொடுக்க போகிறோம்னு கேட்குறார் பிரஹ்லாதர். ஆத்மானம் விமோச்சித்தும் உற்சாகத்தே, இந்த இந்திரியங்களுக்கு அடங்கி குடும்ப காரியங்களில் பார்த்துண்டு ஸ்னேகபாஷத்திலேயே பந்தனம் பண்ணப்பட்டு என்னைக்கு தான் இந்த 100 ஆயுசில் எந்த நாளைக்கு நம்ம இந்த ஆத்மாவை இந்த சரீரத்துலேருந்து முக்தி கொடுக்க போகிறோம்? கோன்வர்த்த திருஷ்ணாம் விசிரஜேத, என்னைக்குதான் அர்த்த திருஷ்ணாம் கஹானு விசிறிஜேது. அர்த்தத்தில், அர்த்தம்னா இங்கே பல விஷயங்கள் அர்த்தம் எடுக்கலாம், மீனிங் எடுக்கலாம். என்னது, முதல்ல இங்கே தனம், பணத்தில் தஸ்கரஹா பிஸ்னஸ் பண்ணுறவர், சேவகஹா மிலிட்ரி, வணிக்கு பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணி 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 இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? ஜீவனத்துக்கு தானே. ஜீவனம் பண்ணி அன்னைக்கு ஜீவனம் பண்ணி திருப்தி ஆகி என்னைக்கு தான் இந்த ஜீவனத்திலேருந்து கரையேற போகிறோம்? என்னைக்கு அந்த ஆசையை விட போகிறோம்? அதுக்கப்புறம் வேற என்ன, ஸ்னேகபந்தம் இல்லவா, அம்மா அப்பா குழந்தை கணவர் மனைவி, இந்த மாதிரி அவளுடைய வார்த்தையை கேட்டு அவளுக்காக லாஸ்ட்டில் குழந்தையும் வந்து நிற்கும். சிசூனாம் சங்கம், குழந்தையோடைய அந்த மழலை பேச்சு, அது நடந்துக்கிற விதம், அந்த குழந்தைய பெருசாக்குறது, அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இப்படியே போயின்னு இருக்கும். இந்த பந்தத்தை எப்போ தான் அறுக்க போகிறோம்? எப்படி தான் விடுவோம் நம்ம? தியஜேத கதம், எப்படி விடுவோம் இதெல்லாம்? அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் கேட்குறார். அப்புறம் குடும்ப போஷாய வியன்னிஜாயுஹு ந புத்தியதேர்த்தம் விஹதம் பிரமத்தஹ, குடும்பத்தை நன்னா செழிக்கணும், குடும்பம் செழிக்கணும் அப்படின்னு செலவழிக்கக்கூடிய இந்த ஆயுசு இப்படி வாழறதுனால அவளுக்கு கிடைக்காம போன புருஷார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதில்லை. யாரு? பிரமத்தகான புத்தியதே, போதம் இல்லாதவா தெரிஞ்சுக்கிறதில்லை. போதம் இருந்தால் தெரிஞ்சுப்பாளே இல்லவா. சொந்தம் குடும்பத்தை மட்டுமே பார்த்துண்டு அதிலே ரமிச்சுண்டு இருக்கிறதுனால விஷய வைராக்கியம் வரதில்லை, அதுக்கு மனசே போறதில்லை. வித்தேஷு நித்யாபி நிவிஷ்ட சேதா, தனதானியாதி வஸ்துக்கள்லையே ஆசையை வச்சுண்டு அப்படியே மரணமும் அடையறா. மரணத்துக்கு அப்புறம் பிரேத்தியச்ச தோஷம், மரணத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடிய பிராரப்தத்தினுடைய பலனாக இன்னொரு ஜென்மா எடுக்கிறா. அப்படியே போயின்னு இருக்கு. அப்போ சுருக்கத்தில் என்ன சொல்கிறார், கௌமாரானந்தர காலத்தில் சின்ன குழந்தையிலேருந்தே பகவானுடைய
சிந்தனை பக்தியை ஊட்டி விட்டாதான் இதெல்லாம் பண்ணினாலும். பிரகலாதன் எங்கேயுமே சொல்லலை நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணப்படாது அப்படின்னு எல்லாம் சொல்லலை. எது பண்ணினாலுமே, விளையாடுறதா இருந்தா சரி, குடும்பத்தை போற்றுறதா இருந்தா சரி, அப்படி வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை விஷயம் பண்றதா இருந்தாலும் மனசும் சித்தம் அப்படிங்கிறது எங்க இருக்கணும்? அந்த பெருமாள்கிட்ட, பகவான்கிட்ட இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றார். அது கிடைக்கணும்னா, அதுக்கு மனசு போகணும்னா, சின்னத்திலேயே இந்த தோஷங்கள் எல்லாம் நம்மளுடைய மனசுக்கு எட்டுறதுக்கு முன்னாடியே பக்தியை ஊட்டி விட்டாதான் எது வந்தாலும் மனசு அசங்காம ஆல்மரமாட்டமா நிற்கும் அப்படிங்கிற ஒரு தத்துவ போதனை அந்த அசுரர் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறார். அதனால தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயாம் குருத சௌஹிருதம். தயாம் குருத, தயை வேணமாம் எல்லார்ட்டையும். ஏன் தயை? இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை மாற்று, இது நல்லதில்லை இந்த சுபாவம், இது நீ மாற்றுன்னு இன்னொரு ஆள் சொல்லி ஒருத்தர் யாருமே மாற மாட்டா. அவளுக்கு தோணிதாதான் மாறுவா. மற்ற வாழ்க்கை இதை பண்ணாது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக யாரும் இன்னொரு ஆள் சொல்லி, ஏன்னா நம்ம மனசுக்கு நம்மளுடைய சிந்தனை தான் முக்கியம் மற்றவா சொல்கிறத விட. அவளுக்கு தோணினாதான் மாறுவா. நீ பக்தி பண்ணு, டெய்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் பண்ணு அப்படின்னு சொன்னால் அவள் பண்ணுவாளாக இருக்கும். ஆனால் ஆத்மார்த்தமாக அது ஆத்மாவுக்கு உணவாக போகுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான். அவளுக்கா தோணணும். அது தோணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அதுதான் தயை, கருணை காட்டணும். நல்லது ஏதோ ஹிதோபதேசம் பண்ணலாம், அது பண்ண 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 அவளுக்கா தோணி நிச்சயமா பண்ணுவா. அப்படி எல்லார்ட்டையும் தயை காட்டிண்டு சுஹൃத்து காட்டிண்டு ஸ்ரீமன் நாராயணன்லே அதோக்ஷஜா துஷ்யதி, அதோக்ஷஜன்லேயே சந்தோஷமா இருங்கோ அப்படின்னு அந்த அசுர குழந்தைகள்கிட்ட சொல்ல. மேலும் பகவத் பிரசாதம் கிடைச்சா அது கிடைக்கக்கூடிய அனுபூதி என்னது அப்படின்னு சொல்றார். துஷ்டேச்ச தத்ர கிமலப்யம் அனந்த ஆத்யே. அந்த பகவான் பிரசன்னம் ஆயிட்டார். நம்ம இப்படி எல்லார்ட்டையும் சுஹൃத் பாவத்திலையும் தயை பாவத்திலையும் கருணாபாவத்திலையும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், பகவான்ல மனசு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா பகவான் சந்தோஷப்படுவாருடா குழந்தைகளா. பகவான் சந்தோஷம் ஆயிட்டார்னா அலப்யம் கிம், என்னதான் கிடைக்காது? எல்லாமே கிடைக்குமே. என்னதான் கிடைக்காது? குணங்களுடைய ராஜாவான அந்த பகவான், அந்த பகவானை அடையறதுக்கு உபகாயதாம், பகவானுடைய குணநாம சங்கீர்த்தனம் பண்றது, அந்த குணத்தை பத்தி நினைச்சு பார்க்கறத விட வேற என்ன வேண்டி இருக்கு? அந்த பகவான் நாமாவை சொல்லறதே நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் உபன்யாசம் நம்ம சிரவணம் பண்றோம், அதுலேயே நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் சாந்தி அடையிறது. பகவானை பற்றி நினைக்கிறோம், கொஞ்சம் சாந்தி அடையிறது. அதாவது ப்ராசஸே சந்தோஷம் கொடுக்கறது. டெஸ்டினேஷனை பற்றி கேட்கணுமா? அது கேள்வியே கிடையாதே. நிச்சயமாக ஆனந்தமாக இருக்கும், பரமானந்தமாக இருக்குங்கிறது கேரண்டீட் அல்லவா? இப்போ ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிடிக்கிறதே இல்லை, கஷ்டத்தை தரது, மனசுக்கும் சாந்தியை தரதில்லை அப்படின்னா பண்ணண்டா அப்படின்னு சொல்லலாம். இது தொடங்கிறதே அமிர்தம் அல்லவா? ராம 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 நாராயண நாராயணா அப்படின்னு சொல்றதே அந்த ஏதோ ஒரு நம்மள அறியாம ஒரு சந்தோஷம், நிம்மதி நம்ம மனசுக்குள்ள வருது. அதனால தானே இன்னை பரியந்தம் எல்லாரும் ஜபம் பண்றா. சுலபம் வர, கஷ்டம் கூட கிடையாது. ஒரு இடத்துல கை கால் கட்டி போட்டு தபஸ் பண்ணி தியானம் பண்ணி பகவான் அடையணும் அப்படின்னு எல்லாம் சொல்லலை. என்ன வேணும்னா நீங்க பண்ணுங்கோ, சௌக்கியமா பகவானே அவ்வளோ சுலபமா வர நம்மளுக்கு. என்ன வேணும்னா பண்ணுங்கோ, ஆனால் பகவான் நாமா சொல்லுங்க. பகவான் மனசை மட்டும் பகவான்கிட்ட வச்சுக்கோங்க, சரீரத்தால என்ன வேணும்னா பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்பேற்பட்ட சுலபமான மார்க்கம் பக்தி மார்க்கம் அல்லாமல் வேற என்னதான் இருக்கும் அல்லவா? அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பிரகலாதர் அடிச்சு சொல்றார். மட்டுமல்ல, ஸ்வாத்மார்ப்பணம் ஸ்வசுஹ்ருதா பரமஸ்ய பும்சஹா, தன்னை தானாவே அந்த ஆத்மாவாகவே பரிபூர்ணமாக ஆத்ம சமர்ப்பணம் பண்றதால தான் பிரயோஜனம் உள்ளது, வேற எதுவும் பிரயோஜனம் கிடையாது என்று சொல்றார். அப்போ
இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு அந்த குழந்தைகளையும் யோசிச்சுப்பாரு. இதெல்லாம் இந்த குழந்தை இப்படி நம்ம கூட தானே விளையாடிட்டு இருந்த பையன், சின்ன வயசு பையன், 7 வயசு என்ன தானே ஆயிருக்கு, இந்த குழந்தை எப்படிடா இந்த மாதிரி பேசுறா அப்படின்னு அவளுக்கு மனசுல வருது. அப்போ பிரகலாதன் சொல்றார், எனக்கு இதெல்லாம் குரு சம்பிரதாயத்துல தெரிஞ்ச ஞானம், நானா சொல்றது கிடையாது, என்னுடைய குரு சொல்லி தந்தது. யாரு குரு? நாராயணோ நரசகா கில நாரதாய. எனக்கு நாரதர் சொல்லி தந்தார் இத்தனையும் ஞானத்தை, இத்தனை அறிவையும் என்னுடைய குரு நாரதர் சொல்லி தந்தது. பரிசுத்தமான பகவத் பக்தி தான்ப்பா இந்த உலகத்திலேருந்து கரையேற்றத்துக்குண்டான ஒரே ஒரு வழி. அந்த பகவானை பார்க்கணும். தர்மம் தேவ தர்ஷனாத்து. ஸ்ரீ நாரதருக்கு பகவான் கூடயே இருக்கக்கூடிய, நாராயணன் கூடயே இருக்கக்கூடிய நரசகா ஆக இருக்கக்கூடிய பகவத் தர்ஷனம் கிடைச்ச ஸ்ரீ நாரதர் தான். நாரதர் சொல்லி நான் முன்னாடி கேட்டிருக்கேன் அப்படின்னா, இப்படி சொன்னதும் அந்த தைத்திய புத்திரர்கள்லாம் கேள்வி கேட்டுட்டா, டவுட் வந்துடுத்து. ஏப்பா பிரகலாதா, எங்களுக்கும் இந்த 2 குரு புத்திரர்கள் தான் சொல்லித்தரா, வேற எந்த குருவும் எனக்கு தெரியாது, நாரதர் என்னும் எல்லாம் சொல்றையே, நீ அம்மை கூட தானே இருந்தாய், அதுக்கப்புறம் இங்கே குருகுலத்தில் தான் வந்து இங்கெல்லாம் யாரும் இவாளெல்லாம் மீறி உள்ள வந்து உனக்கு உபதேசம் பண்ணுறதுக்கெல்லாம் யாருக்கும் சக்தியும் இல்லை, தெம்பும் இல்லை, நீ அம்மை கூட சின்னத்தில் அம்மை கூட தான் இருந்தாய், இதுக்கு நடுவில் எப்போ இந்த நாரதர் வந்து உனக்கு எப்போ உபதேசம் பண்ணுற, பொய் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகளுக்காக பிரகலாதன் சொல்கிறார். நான் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும்லவா, என்னுடைய அப்பா வந்து மந்தர பர்வதத்துக்கு தபஸ் பண்ண போனார் அப்படின்னு தெரியும்லவா, அங்கே வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அவளுக்கு பிரதிபரம் யுத்தோத்யமம் சக்ருஹு பிரதிகரிச்சுண்டு அத்தியுக்ரமான யுத்தம் ஒரு சமயம் நேர்ந்தது. அந்த சமயம் இப்படி தபஸ் பண்ண போயிருக்கானே, இப்படி ஒரு பாபத்தால் இந்த ஹிரண்யகசிபு இப்படியெல்லாம் அட்டூழியம் பண்ணுறாரே அப்படின்னு பார்த்தார் தேவேந்திரன். இது வந்து இப்படி பெரிய ஒரு டெரரிஸ்ட்னா, இதோட குழந்தை குஞ்சு என்னது வயத்தில் வளர்ந்துருக்கு, சின்ன குட்டி டெரரிஸ்ட் வளர்ந்துருக்கு, அது பெருசாகி இதுவே சமாளிக்க முடியறதில்லை, இன்னொரு குழந்தையும் கூட சமாளிக்கிறதுக்கு முடியாது இந்த தேவர்களுக்கு அப்படின்னு நேராக போய் என்னுடைய அம்மாவில் இருக்கக்கூடிய அந்த கரு என்னை வந்து வதம் பண்ண பார்த்தார். அம்மாவை தூக்கிண்டு போயிட்டார் இந்திரதேவன், உள்ள இருக்கக்கூடிய குழந்தைய கொல்ல பார்த்தார். அந்த சமயம் அங்க நாரதர் வந்தார். நாரதர் தான் முஞ்ச விடு விடு தேவராஜா விடு அப்படின்னு சொல்லி என்னோட அம்மாவை காப்பாத்தினா. அப்ப சொல்றார் தேவேந்திரன் சொல்றார், அஸ்யோஸ்யா ஜட்டரே வீரியம் அவிஷஹ்யம் சுரத்விஷா. இந்த வயத்தில் இருக்கக்கூடிய சுரத்விஷன் ஹிரண்யகசிபுடைய வித்தான அந்த குழந்தை பிறந்தா இந்த உலகமே இல்லாமல் ஆயிடும், அதனால தான் நான் அவரை இல்லாமல் பண்ண போகிறேன், நான் வேற இதில் ஸ்பெஷலிஸ்டாக்க நீங்கள் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு தேவேந்திரன் சொல்ல, நாரதர் சொல்றா, இல்லைப்பா இந்த குழந்தை அயம் நிஷ்கில்பிஷ சாக்ஷாத் மகாபாகவதோ மகான் त्वया न प्राप्स्यते संस्थाम् अनन्तानुचरो बली निष्किल्बिषः निष्पापन பரம பகவத் பக்தன் ஸ்ரீ நாராயணனுடைய பிருத்யன். அப்பேற்பட்ட இந்த குழந்தை மரணத்தை அடையப்படாதுப்பா, இந்த குழந்தையால உனக்கு எந்த கஷ்டமும் வராது, யாருக்கும் எந்த கஷ்டம் வராது, பரோபகாரார்த்தி அப்படின்னு நாரதர் சொல்றத சரி ஓகே அப்படின்னு அந்த அம்மாவையும் கூட்டிண்டு நாரதர் வந்து ஆசிரமத்தில் வாழ வச்சார். ஏன்னா அங்கே யுத்தம் நடக்கிறது இல்லவா, அதனால். அப்போ என்னோட அம்மாவும் நாரத மகர்ஷிக்கு வேண்ட கைங்கரியம் எல்லாம் பண்ணின்னு இருந்தா. அவரும் சொன்னார், வத்சே தே பத்யுஹு ஆகமஹா யாவதி இஹை உஷ்யதாம், உன்னுடைய பர்த்தா திருப்பி வரைக்கும் இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த கருணை மேலே அந்த ரிஷிக்கும் உபச்சாரம் பண்ணின்னு இருந்தா. அந்த சமயம் நாரதருக்கு கருணையினால ரிஷிஹி காருணிகஸ்தஸ்யா பிராதாதுத்பயமீஸ்வரஹ தர்மஸ்ய தத்துவம் ஞானம் ச மாமபி உத்திஷ்ய நிர்மலம்.
தீனதயாளு ஆன அந்த ரிஷிவரியன் நாரத முனிவர் என்னுடைய அம்மாவுடைய துக்கத்தை போக்குறதுக்காக தர்ம தத்துவத்தை பகவத் தர்மத்தை அதிரகசியமான அந்த ஆத்ம ஞானத்தையும், பகவத் தர்மமும் ஆத்ம ஞானம் ரெண்டு விஷயம், இதுக்கு பரா அபரா வித்யைன்னு சொல்லுவா. இந்த ரெண்டு வித்யையையும் என்னோட அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினா. ஆனால் என்னோட அம்மா ஸ்திரீ சகஜமான சஞ்சலத்துவத்தினால மறந்து போயிட்டா எல்லாத்தையும். வயசு மாவறதே, அதனால எல்லாம் மறந்து போயிட்டா, மனசில் ஏற்றுக்கலை. ஆனால் ஸ்ரீ நாரதர் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் நான் அம்மாவுடைய உள்ளேந்து கேட்டுண்டேன். அந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்தது. எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு. அதுனாப்பி ஸ்மிருதினா அஜஹது, என்னோட மைண்ட்லேருந்து மறந்து போயிட்டல. எனக்கு இப்போவும் அவருடைய ஒவ்வொரு உபதேசமும் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கு. என்னுடைய வார்த்தைகள் எல்லாமே குரு கிருப்பையா, அந்த குருவோடைய கிருப்பையினால தான் வரது. பகவத் பக்தியும் அந்த குருவோடைய கிருப்பை தான் என்று சொல்லி மேலும் உபதேசத்தை கண்டினியூ பண்றார். என்ன சொல்றார்? 6 விதமான விஷயங்கள் இந்த சரீரத்தை பாதிக்கும். என்னது? ஜாயதே அஸ்தி, ஜாயத்தேனா உத்பவிக்கிறது, அஸ்தினா நிலை கொள்ளறது, வர்த்ததே வளர்றோம், அதுக்கப்புறம் விபரிணமத்தே அப்படின்னா பரிணாமம் ரூபபேதம் உண்டாகிறது, அபக்ஷீயத்தே அதுக்கப்புறம் க்ஷயிக்கிறோம் அல்லவா, வயசாகிறது க்ஷயிக்கிறோம், லாஸ்ட்ல என்ன வருது? நஷ்யதி அழிஞ்சு போகிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சரீரத்துக்கு உண்டு. ஆனால் ஆத்மாவுக்கு இது எந்த குணமும் இல்லை. இந்த 6 குணமும் ஆத்மாவுக்கு இல்லை. ஏன்னா எப்பவும் இருக்கக்கூடினது சாஸ்வதமானது ஆத்மா. அப்போது இந்த சரீரத்தில் ஆத்மா நாசம் இல்லாததும் அபக்ஷை இல்லாததும் நிர்குணம், சரீரத்துக்கு ஒட்டாத்தது, சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை சரீரத்திலேருந்து நம்ம எடுத்து பத்திரமா பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணணும். அது எப்படி முடியும்? சரீரத்துக்குள்ள தானே ஆத்மா பகவான் இருக்கார். எப்படி அந்த ஆத்மாவை எடுக்க முடியும் சரீரத்திலேருந்து? அதுக்கு உதாரணம் அத்யுதமாக சொல்றார். ஸ்வர்ணம் யதா கிராவசு ஹேமகாரஹ க்ஷேத்ரேஷு யோகைஸ்ததபிஜ்ஞாப்னுயாத் க்ஷேத்ரேஷு தேஹேஷு ததாத்மயோகைஹி அத்யாத்மவித் பிரம்மகதிம் லபேத. யதா க்ஷேத்ரேஷு, எப்படி ஸ்வர்ணகனிலேருந்து அந்த கல்லேருந்து ஸ்வர்ணத்தை அழகாக ஸ்வர்ணம் வேர்த்திரிக்க தெரிஞ்சக்கூடினா ஹேமகாரஹா, ஸ்வர்ணம் பண்ணக்கூடியவன் அழகாக எடுப்பானே ஸ்வர்ணத்தை, அந்த கல்லிலேருந்து ஸ்வர்ணத்தை அழகாக செப்பரேட் பண்ணி எடுப்பார்லவா, அது மாதிரி சுத்தி பண்ணுற மாதிரி நம்ம சரீரத்திலேருந்து ஆத்மாவை எப்படி ஆத்ம ஞானம் உள்ளவர்கள் அத்தியாத்மவித்து ஆத்மயோகைஹி, ஆத்ம ஞானம் உள்ளவர்கள் ஆத்மோபலப்திக்கான உண்டான சாதனங்களை வைத்து பிரம்மகதிம் லபேத, பிரம்மகதி அடையறார். அந்த ஆத்மாவை எடுத்து அந்த பிரம்மகதியை தெரிஞ்சுக்கிறார். அப்படி பண்ணணும். மேலும் ஆத்ம ஞானத்துக்கு உண்டான ஆத்மோபலப்தி விருத்தி என்னெல்லாம் வழி, அந்த ஆத்ம ஞானம் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி என்று பல உபதேசங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கிறார். இதெல்லாம் கேட்டு முடிக்கிறார். ஏதாவானேவ லோகேஸ்மின் பும்சஸ்வார்த்தः பரஸ்மிருதः ஏகாந்த பக்திர் கோவிந்தே யத் சர்வத்ர ததீக்ஷணம். பல உபதேசங்கள் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு முடிக்கிறது எப்படின்னா, கோவிந்தே ஏகாந்த பக்திஹி. இதுக்கெல்லாம் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும், பகவானை தெரிஞ்சுக்கணும், நம்ம சமர்ப்பணம் பண்ணணும், நம்ம பிறந்த பிறவிக்கு அர்த்தம் உண்டாகணும், பரிபூர்ணத்துவம் கிடைக்கணும், பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சம்சார சக்கரத்தில் இனிமே உழன்றிருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பந்தத்திலேந்து மோட்சம் அடையறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி வாழணும், எப்படி சுகத்தை அடையணும், எப்படி சாந்தியை அடையணும், இத்தனை கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான்ப்பா. என்னது? கோவிந்தே ஏகாந்த பக்தி. அந்த பகவான்கிட்ட கோவிந்தன்ட்ட நம்மளையெல்லாம் உத்தாரணம் பண்ணக்கூடிய அந்த பகவான்கிட்ட பக்தியை வை, ஏகாந்தமான பக்தியை வை. இது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஜீவனுடைய சர்வப்பிரதானமான ஸ்வோத்தேசமாக ஸ்வார்த்தமாக தெரியப்படுறது, ஸ்மிருதா அப்படின்னு சொல்லப்படுறது.
அப்படி நீ பண்ணினாயாகில் பகவானை ததீக்ஷணம், அந்த பகவானையே தெரிஞ்சுக்கும்படியாக நடக்கும் அப்படின்னு உபதேசம் பண்றார். மேலும் இதை பண்ணி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மனசு மொத்தம் நாராயணனுடைய அந்த கிருப்பையை நினைச்சு 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 உருக தொடங்கி விடுத்தான். அது எல்லாருமே அசுரர்களுடைய குழந்தைகள் தான். ஆனா அசுரர்களுடைய குழந்தையில கூட அவ மனசுல கூட பகவத் பக்தியுடைய வித்தை பிரஹ்லாதன் போட்டார். அவளுக்கு அந்த அந்த அனுபவம் தாங்க முடியாம நாராயண 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 நாராயணான்னு நாராயணனுடைய வைபவத்தை அந்த குழந்தைகளும் சொல்ல தொடங்கி விட்டாலாம். அப்பேற்பட்ட அந்த வைப்ரேஷன் கொடுத்துட்டார் பிரஹ்லாதர். அந்த அசுர குழந்தைகளும் எல்லாருமா நாராயண நாராயண சொல்றத குரு வந்து பார்க்குறார். இந்த குரு சொல்லி கொடுக்கறதெல்லாம் அவள் காதலே போட்டுக்கலையாம். முதல்ல பிரகலாதன் மட்டும்தான் போட்டுக்கலை. இப்போ அத்தனை குழந்தைகளும் குரு சொல்கிற இரண்யகசிபுவா யார் அவர் அப்படிங்கிற மாதிரி கேட்குற நிலைமைக்கு அந்த குழந்தைகள் போயிட்டாலாம். காதலே போட்டுக்கலை. இதெல்லாம் பார்த்து சுக்ராச்சாரருடைய புத்திரர்கள் பயந்து போயிட்டா. என்னடா இது, ஒரு குழந்தைய மாற்றலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம், நாங்கள் வேறு ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கேட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்கோ நான் குழந்தைய மாற்றி காட்டுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தால் இந்த பிரஹ்லாதன் என்ன பண்ணியிருக்கான், அத்தனை குழந்தைகளும் மாற்றி விட்டுவிட்டாளே, இது என்ன ஆகிட போகிறதோ, நம்ம தலை தானே உருளும் அப்படின்னு பயந்து போய் நேராக ராஜாட்ட போய் சொல்கிறா. அதுக்கப்புறம் ராஜா என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத நாளைக்கு அனுபவிக்கலாம். நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே. ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंद गोविंद. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. आञ्जनेय स्वामिनः जय. राम 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 राम.